தாவேகா மாநாட்டிற்கு சென்ற கோத்தகிரியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பம் நிர்கதியாய் நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. உயிரிழந்த இளைஞரின் சோக பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை அருகே பாரபத்தி என்ற கிராமத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மதுரையில் குவிந்தனர். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த ரித்திக் ரோஷன் என்ற 18 வயது இளைஞர் விஜயை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தனது நண்பர்களுடன் மதுரைக்கு சென்றார். மாநாடு நடந்த மதுரையில் வியாழக்கிழமை தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. இதனால் தொண்டர்கள் பலர் மயங்கி விழுந்தனர். அதில் ரித்திக் ரோஷனும் ஒருவர். வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக ரித்திக் ரோஷனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடன் வந்த நண்பர்கள் அவருக்கு திடலில் இருந்த மருத்துவ முகாமில் முதல் உதவி சிகிச்சை அளித்துள்ளனர். பின்னர் சற்று தேறிய ரித்திக் காரிலேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்துள்ளார். தொடர்ந்து மதியம் 2:30 மணி அளவில் உணவருந்திவிட்டு நண்பர்களுடன் ஊருக்கு புறப்பட்டுள்ளார். ஆனால் ஊருக்கு வரும் வழியிலேயே அவர் மீண்டும் மயங்கி விழுந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சமயநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரித்திக்கின் மரணம் அவரது குடும்பத்திற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமார் சுதா தம்பதியின் மகனான ரித்திக் குடும்ப சூழல் காரணமாக தனது பட்டப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனியார் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயின் மருத்துவ செலவு, தங்கையின் படிப்பு செலவு என குடும்ப பாரத்தை தனது தோள்களில் சுமந்த ரித்திக்கின் மறைவு அவரது குடும்பத்திற்கு பேரிடியாக அமைந்துள்ளது. அவங்க அம்மாவுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான். அவன் தங்கச்சி படிக்குது 10வது, தங்கச்சி அவன் தான் பார்த்தான். இப்போ யாரும் பார்க்கறது என்ன ஏதுன்னு என் பிள்ளைகளும் போச்சு, என் பையனும் போயிட்டான். கூப்பிட்டு பார்க்குற ரோதனை பேச மாட்டேங்கிறான். தாவேகா தரப்பில் ரித்திக் குடும்பத்திற்கு உதவ வேண்டுமென உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பையன் ஒருத்தன் தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். இதுக்கு மேலே அந்த குடும்பம் என்ன நிலம ஆகும்னு தெரியாதுங்க. அவங்க தங்கச்சி கொஞ்சம் அதுவும் உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க. இதுக்கு மேலே அந்த குடும்பத்தை பார்க்கணுன்னா இவங்க எதனாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இதனிடையே ரித்திக் செல்லமாக வளர்த்த நாய்க்குட்டி வீட்டு வாசலில் குறைத்தபடி சுற்றி சுற்றி வந்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது. டிவிகே தலைவரும் அவரும் பாப்பாரு நினைக்கி காதுக்கு போயிருக்கோம். அவரால் முடிஞ்சதை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறோம். கிராமத்தின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த ரித்திக்கின் மறைவு அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.